அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இது உங்கள் பேப்பர் கேமராவின் புத்தகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் எரிக் வான் டானிகன் அப்படின்ற ஒரு சுவிட்சர்லாந்து எழுத்தாளர் எழுதின Chariots of the Gods. இந்த புக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோ 2019 மே மாதம் போட்டோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. அந்த வீடியோவில் கீழே நீங்கள் போட்டிருந்த கமெண்ட்ஸில் நிறையா கால்ஸும் வந்துருந்துச்சு, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தீங்க. நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸும் கூட வந்துருந்துச்சு. எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். நாங்கள் பண்ணுறது ஒரு புக் ரிவ்யூ மட்டும்தான். புக்கில் இருக்கிற கண்டென்ட் எந்த அளவுக்கு உண்மையானது பொய்யானது அப்படின்னு அனலைஸ் பண்ணுற ஒரு ரிசர்ச் பர்பஸாக நாங்கள் இதை எடுத்து பண்ணலை. நாங்கள் ஒரு புக்கை படிக்கிறேன், அந்த புக்கில் இருக்கிற விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பிடிச்ச விஷயத்தை என்னால் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு தளமாக இந்த சேனலை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் போய் அது உண்மையாக இல்லையா அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். அந்த புக்கிலேயே அந்த புக்கை எழுதினவங்க எந்தெந்த ஆத்தரோட எவிடன்ஸ் அடிப்படையில் அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எடுத்த உடனே யாரும் அந்த கதையாக ஒரு புக் எழுதலை. அப்படி எழுதுறதுக்கு நாவல்னு ஒன்று இருக்குது, பட் அது ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் புக் மாதிரி தான் அவங்க போட்டிருக்காங்க. அப்படின்றதுனால நீங்கள் அதை வாங்கியே கூட படிச்சுக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாகணும் அப்படின்ற ஒரு முடிவு. ரெண்டாவது, இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏன் இங்கிலீஷ் புக்கெல்லாம் எடுத்து பேச மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ் புக் எடுத்து பேசலாம், ஆனால் அதையும் நாங்கள் தமிழில் தான் பேச வேண்டியிருக்கும். ஸோ தமிழ் தெரிஞ்ச இங்கிலீஷ் புக்கில் ஆர்வம் இருக்கிற நண்பர்களுக்காக இன்றைக்கான எபிசோட். இந்த புக் எதை பற்றி அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் எங்ககிட்ட நீங்கள் போன தடவை கேட்டிருந்த கேள்விக்கான பதிலும் இந்த புத்தகத்தை பற்றின ரிவ்யூவும் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல கோயின்சைட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக பாருங்கள். இந்த புக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி 2 வருஷமாக ஏன் வீடியோ போடல அப்படின்னு நிறைய பேர் அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. இங்கே நாங்கள் ஒரு குரூப்பாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் வந்தது, கேமரா ப்ராப்ளம் இருந்தது, நடுவில் கொரோனா வந்தது, அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டோம். இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எல்லாருக்கும் இதே ஊர் சொந்த ஊர் கிடையாது. ஸோ அந்த டைமில் நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டதுனால நிறையா தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு இந்த சேனல் ரிலேட்டடான விஷயமா. அதனால் வீடியோஸ் எதுவும் பண்ண முடியல. ஸோ வி ஆர் பேக் நவ். இந்த புக்கோட ஆத்தர் எரிக் வான் டானிகன் 1967லேயே இந்த புக்கை முடிச்சிட்டாரு. அப்போவே ஒரு பப்ளிஷர்ஸை அப்ரோச் பண்ணி இந்த புக்கை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாத்தையுமே நிறைய டிஸ்கஸ் பண்ணார். ஆனால் அப்போது அந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. ஸோ இல்லை, இதெல்லாம் யார்ப்பா படிக்க போகிறா, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தென் 1968ல் போனியர் ஏபி அப்படின்ற ஒரு பப்ளிகேஷன்ஸ் இந்த புக்கை வாங்கி அதை ஜெர்மன் மொழியில் பப்ளிஷ் பண்ணாங்க. புக்கு பயங்கர ஹிட். ஸோ யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இந்த புக்கில் இருந்ததுனால நிறைய பேர் அதை வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்க. தென் 1970ஸில் ஜிபி புட்னம்ஸ் அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு பப்ளிகேஷன்ஸ் இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த புக்கு அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா 2017 நிலவரப்படி 70 மில்லியன் காப்பீஸ் விற்றுது இந்த புக்கு. அதாவது கிட்டத்தட்ட 7 கோடி புத்தகங்களுக்கு மேலே 2017, இப்போ 2021. ஸோ இப்போ வரைக்கும் இது விற்றுக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட அமேசானில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது 1000+ ருபீஸ் இதோட காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு புக் ஷாப்பில் போய் நீங்கள் இதை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 300 ருபீஸ் தான் மேக்ஸிமமே வருது. அதுவும் கொஞ்சம் பழைய பேப்பர் கடையாக போய் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியில் எந்த ஒரு பேஜஸும் டேமேஜ் ஆகாத புக்குமே கூட அதிகபட்சம் ஒரு 100லேருந்து 150 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கலாம். ஸோ இதை ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான அளவு தான். ஆனால் உள்ளே இருக்கிற கண்டென்ட் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய விஷயங்களை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். இந்த புக்கில் எதை பற்றிலாம் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக கவர் பண்ணியிருக்கிறது ஏலியன்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணு முன்னாடி விரிகிற உருவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உடம்பெல்லாம் முடி இல்லாமல் முட்டை கண்ணோட மொட்டத்தலையோட பறக்கும் தட்டிலிருந்து இறங்குற ஒரு பச்சை கலர் உருவம், அந்த மாதிரியான ஒரு கற்பனைக்குள்ளே தான் நம்மளை இதுவரையிலான சினிமா வளர்த்து விட்டுருக்கு. ஆனால் அந்த கற்பனை அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லப்படுற
ஃபோக்லோர்ஸ் அப்படின்ற செவிவழி கதைகள், ரெண்டாவது ஒவ்வொருத்தங்க பார்த்ததா சொல்லப்படுற சம்பவங்கள், குகைகளில் காணப்படுற பழங்கால ஓவியங்கள், இப்படி ஏகப்பட்ட எவிடன்சஸ் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களால் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி உருவாக்கின உருவங்களை தான் நம்ம இப்போ சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி அந்த காலத்து ஆதாரங்களை தேடி போன ஒரு முக்கியமான ஆராய்ச்சியாளரில் ஒருத்தர் தான் எரிக் வான் டானிகன். கிட்டத்தட்ட இப்போ இவருக்கு 86 வயசு ஆச்சு. இப்போ வரைக்குமே தன்னோட வாழ்க்கையோட பெரும்பகுதியை இந்த ஆராய்ச்சிகளுக்காகவே அவர் செலவு பண்ணியிருக்காரு. அப்படி அவர் செலவு பண்ணி எழுதி உருவாக்கின புத்தகத்தில் மிக முக்கியமான புத்தகம் தான் இந்த சேரியாட்ஸ் ஆஃப் த காட்ஸ். இவர் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் இந்த ஒரு புக்கு வந்து ரொம்ப பெரிய மைல்ஸ்டோனாக அவரோட வாழ்க்கையில் அமைஞ்சுது. இதை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச்சர்ஸ், தீசிஸ் எல்லாருமே நிறைய பேர் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இதில் நிறைய பேருக்கு வந்து முரண்பாடான கருத்துக்கள் இருக்க தான் செஞ்சுது. ஸோ இவர் கண்டுபிடிச்சது எல்லாத்தையுமே சூடோ சயின்ஸ், சூடோ ஹிஸ்ட்ரி, சூடோ ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்க. அது என்ன சூடோ சயின்ஸ், சூடோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா, இதுக்கு வந்து அப்பட்டமான ஒரு கொச்சையான தமிழில் பார்த்தா போலி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை ஏற்றுக்க முடியல. அவர் சொல்கிற கருத்துக்களை நம்ப முடியாத காரணத்தினால ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் அதை ஒதுக்குறாங்க. ஸோ நம்பகத்தன்மையற்ற ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்குறாங்க. ஸோ சூடோ சயின்ஸ் அப்படின்றதுக்கு நம்பகத்தன்மையற்ற அறிவியல் அப்படின்னு பொருள் வச்சுக்கலாம். இதே தான் ஆர்கியாலஜிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சு சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, இவரோட கண்டுபிடிப்புகளில் மிக முக்கியமான ஒரு தியரியை வந்து வெளிக்கொண்டு வந்தார். அதுதான் ஏன்ஷியன்ட் ஆஸ்ட்ரோனட் தியரி. அது என்ன ஏன்ஷியன்ட் ஆஸ்ட்ரோனட் தியரி அப்படின்னு பார்க்கும்போது, நாம் ரொம்ப நாகரிகம் அடைஞ்சு அறிவியலில் முன்னேறாத காலகட்டத்தில் மனுஷங்களாக பூமியில் உலாவிக்கிட்டு இருக்கும்போதே வேற்று கிரகவாசிகள் நம்ம பூமிக்கு வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஆதாரங்கள் நிறையா வரலாற்றில், ஆர்கியாலஜியில் நிறையா துன்பங்களாக கிடக்குது. அதோட ஆதாரங்கள் எல்லாமே புரிஞ்சிக்க முடியாததுனால அவங்க நம்மளோட கான்டாக்டில் இருந்ததையோ அவங்களோட கான்டாக்டில் இருந்ததையோ நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை முன் வச்சார். அந்த ஏன்ஷியன்ட் ஆஸ்ட்ரோனட் தியரியை பேஸ் பண்ணி தான் ஹிஸ்ட்ரி சேனல்லேருந்து நேஷனல் ஜியோகிராஃபிக் வரைக்கும் நிறையா டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கவும், இது ரிலேட்டடான நிறையா ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரவும், ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வர்றதுக்கும் ஒரு காரணமாக அமைஞ்சுது. அப்படி என்ன ஆதாரங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்தது, நம்ம இன்னும் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்குது. உலகம் முழுக்க அவிழ்க்க முடியாத மர்மமான முடிச்சுகள் அப்படின்னு தேடப்படுற நிறைய விஷயங்களில் முக்கியமான ஒன்றா பார்க்குறது நாஸ்கா கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு தென் அமெரிக்க நாடில் இருக்கிற பெருவில் ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பில் காணப்படுற ஒரு ஓவியம் மாதிரியான அடையாளங்களை சொல்கிறாங்க. அந்த நாஸ்கா கோடுகளில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு வரைபடங்கள் மாதிரியான ஒரு விஷயந்தான். ஆனால் அதை எங்கே வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நிலப்பரப்பில் வரைஞ்சிருக்காங்க. எப்போ வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிமு 500 கிபி 500க்கு இடையிலான காலகட்டத்தில் அது வரையப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வருது. சரி, வரைஞ்சிருக்காங்க, அதனால என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதோட பிரம்மாண்டம் மட்டும்தான் இங்கே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக முன்வைக்கப்படுது. என்னன்னா, ஏறத்தாழ 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஒரு படம் இருக்குது. இதில் நம்ம வீட்டில் வந்து கோலம் போடுறதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கலாம். புள்ளி வச்ச கோலம் போடும்போது ஒரு இடத்துல ஆரம்பித்து சுற்றி சுற்றி வளைஞ்சு போய் நேராக மறுபடியும் எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல போய் அந்த கோலம் முடியும். அதே மாதிரி எந்த இடத்துல ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்துல இருந்து வரைஞ்சி மறுபடியும் தொடங்கின இடத்துலையே அந்த வரைபடங்கள் முடிஞ்சிருக்கு. ஒரு கம்ப்ளீட்டான ஒரு உருவ அமைப்போட அவுட்லைன் மட்டும் அதில் இருக்கிற மாதிரி, அந்த அவுட்லைனை வச்சு அது எந்த உருவம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் அதில் உருவாக்கியிருக்காங்க. அந்த நாஸ்காவோட நிலப்பரப்பில் காணப்படுற பெரும்பாலான உருவங்கள் விலங்குகளோட உருவங்களாக இருக்குது. அதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அதில் என்ன மாதிரியான கஷ்டம் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கான இதழ்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா அதில் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நிறைய புள்ளிகள் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புள்ளியாக நம்ம இணைச்சிக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் இணைச்சிட்டு கரெக்டாக லாஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிற இடத்துல இருந்து முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் தூரமாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த உருவத்தோட முழு உருவத்தையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இதே மாதிரியான ஐடியா தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. பட் பிரம்மாண்டமாக அதில் இருக்கிற ஒரு சின்ன துல்லியம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம கனெக்டிங் த டாட்ஸ் பண்ணும்போது எந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரும், எந்த இடத்துல கொஞ்சம் கர்வியாக கொண்டு போகணும் அப்படின்றத வந்து நம்ம அவுட்லைன் முடிச்சதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இவங்க பண்ணதில் அப்படியே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த இடத்துலையுமே வளைவு நெளிவுகளில் எந்த ஒரு சுழிவும் இல்லை. அந்த அளவுக்கு துல்லியமாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஆச்சரியத்தை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிரம்மாண்டத்தை முழுசாக நம்ம கண்ணால் பார்க்கணுன்னா 1500 அடி உயரத்துக்கு போகணும். இப்போது இங்கே ஒரு கேள்வி வருது. 1500 அடி உயரத்திலிருந்து யார் அந்த படத்தை முழுசாக பார்க்க போகிறாங்க? யாருக்காக அவங்க வரைஞ்சாங்க? என்ன காரணம்? யார் கைட் பண்ணி வரைஞ்சாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஏன்னா தூரத்தில் இப்போ நம்ம ஒரு வட்டம் போட்டு போகிற மாதிரி அதை பண்ண முடியல. 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். நம்ம பிளாக் போர்டில்
டீச்சர் கூப்பிட்டு முன்னாடி ஒரு வட்டம் போடு அப்படின்னு சொன்னாலே அந்த வட்டம் உடஞ்ச வளையல் மாதிரி தான் வரும். இத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஒரு உருவத்தை எந்த இடத்துலையும் துல்லியம் பிசகாமல் வரையணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு தொழில்நுட்பமும் அறிவும் வளர்ந்துருக்கணும் அப்படின்றத இங்கே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரியான பாயிண்ட்டுகளை முன் வச்சு இதுக்கும் மேற்பட்ட நிறைய தொல்லியல் ஆதாரங்களை திரட்டி அவரே நேரில் போய் ஆராய்ச்சி பண்ணி அதை தன்னோட புகைப்பட கருவிகளில் புகைப்படம் எடுத்து தன்னோட கருத்துக்களை முன் வச்சு தான் இந்த புத்தகத்தை எழுதினார். ஆனால் ஸ்டில் இந்த கருத்துக்களை நிறைய ஆராய்ச்சியாளர்கள் போலி, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, இதெல்லாமல் நம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரி, இதை ஒதுக்கிடலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இது போலி தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்டையும் பதில் இல்லை. ஸோ அவங்கக்கிட்டையும் பதில் கிடையாது. யாராச்சும் ஒருத்தங்க இதை ஒரு தியரியாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் கிடையாது. அப்படிங்கும்போது இவரோட ஃபாலோவர்ஸ் அண்ட் பிலீவர்ஸ் நிறைய அதிகமாயிட்டாங்க. அப்படி சேலான புக்கு தான் இந்த ஃபேமஸ் எரிக் வான் டானிகன்ஸ் சேரியாட்ஸ் ஆஃப் காட்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட தொல்லியல் ஆதாரங்களை திரட்டி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. டைம் கிடைக்கும்போது இந்த புக்கை முடிஞ்சால் வாசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வைக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு கிரிப்பான ஒரு கண்டென்ட் தான் இதில் இருக்கும். இது ஒரு 160 பேஜஸ் புக்கு தான். இதில் 16 பேஜஸ்க்கு அவரே நேரில் போய் எடுத்த ஃபோட்டோஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. நீங்கள் படிக்கும்போது அது நேரில் பார்க்குற ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக அந்த இமேஜஸ் கொடுக்கும். இதை தாண்டி இந்த புக்கோட இந்த கண்டென்ட்டோ இது ரிலேட்டடான தியரியோ முடியலை. இதுக்கப்புறம் இவரை மாதிரி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை மாதிரி புத்தகங்கள் எழுதுனாங்க. இதே மாதிரி இன்னும் தொன்மையான ஆதாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடி போய் அங்கேயும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வேர்ல்டில் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃப்ளையிங் சாசர் வந்தாலும் சரி, ஏலியன் அட்டாக் வந்தாலும் சரி, அமெரிக்கா, நியூயார்க்கு இந்த மாதிரியே காமிச்சிட்டு இருக்காங்களே, இந்தியாவிலலாம் எதுவுமே இல்லையா அப்படின்னு தேடினா இந்தியாலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பார் இதே புக்கில். அது என்ன மாதிரியான ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்போது குதுப் மினார் பக்கத்தில் ஒரு 23 அடி கிட்ட ஒரு இரும்பு தூண் ஒன்று இருக்குது. 3 டன் எடையில் 16 இன்ச்சு விட்டம் இருக்கும். உருண்டையான ஒரு தூண். அந்த தூண் இப்போ வரைக்கும் டெல்லியில் தான் இருக்குது. அது துரு பிடிக்கவே இல்லை. அது எப்படி துரு பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு தேடும்போது அதில் பாஸ்பரஸ் கண்டென்ட்டை ஒரு சின்ன முடி அளவுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஹேர் திக்னஸ் அளவுக்கு தின்னாக பெயிண்ட் அடிக்கிற டெக்னாலஜி அப்போ இருந்ததா அப்படின்றதுக்கு யார்கிட்டையும் பதில் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் ஏலியன்ஸ்ட்டை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தாண்டி அந்த காலத்தில் நம்மக்கிட்ட நிறைய தொழில்நுட்பங்கள் இருந்தது, விமானங்கள் இருந்ததுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன அந்த நாஸ்கா கோடுகளில் வானத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய லேண்டிங் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. யார் அங்கே ஃப்ளைட்டை லேண்ட் பண்ண போகிறா, எதுக்காக இவ்வளோ பெரிய ஸ்பேஸ், அதுவும் கரெக்டாக மார்க்கிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற கேள்விக்கு இப்போ வரைக்கும் யார்ட்டையும் பதில் இல்லை. ஸோ விமானங்கள் இருந்ததா அப்படின்னு மேலை நாடுகள் தேடும்போது விமானங்கள் இருந்தது, ருக்ம விமானம், சகுன விமானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விமானங்களை பட்டியலிட்டு ஒவ்வொரு விமானத்துலையும் எந்தெந்த மாதிரியான உபகரணங்கள் இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு நம்ம புத்தகங்கள் எழுதி வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு உண்மை போய் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுறவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரியான புத்தகங்கள் இருக்குது, அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதில் அந்த ஆசிரியர் அவரோட பார்வையில் என்ன சொல்லணுமோ அதை சொல்லியிருக்கார் அப்படின்றத இன்றைக்கி நாங்கள் உங்ககிட்ட சேர்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த புத்தகம் சேரியாட்ஸ் ஆஃப் த காட்ஸ். இதை படிச்சுட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் தேடி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை புக்காக படிக்க விருப்பம் இல்லை, அதெல்லாம் கையில் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதோட ஃப்ரீ பிடிஎஃபோட லிங்க்கை நாங்கள் கீழே தரோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இல்லை, எனக்கு புக்கை கையில் வச்சு படித்தா தான் அந்த ஃபீல் கிடைக்கும், எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை நேரில் போய் வாங்கிக்கோங்க. உங்களால் முடியாத பட்சத்தில் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்களும் வாங்கி உங்களுக்காக அனுப்புகிறோம். தேங்க்யூ. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட பேப்பர் கேமரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.